டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் நம்மளை வந்து அமையுது. இன்னைக்கு காலையில் வந்து இன்னைக்கு என்ன இதாக இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் எஸ்ஜே சூர்யாவோட இன்டர்வியூ எந்த படத்துக்குன்னு கேட்டேன். அப்படின்னு அவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ எங்கே திரும்பினாலும் நீங்கள் இருக்கீங்க. பட் வாட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் இஸ் இது வந்து ஜென்ரல் கேரக்டர் ஆக்டருக்கு இது புது விஷயம் இல்லை. பிகாஸ் அவங்க வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அது பரவாயில்ல, அது போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஐதர் த வில்லன் இல்லை ஒரு செகண்ட் ஹீரோ ஒரு பெரிய ரோல் பண்றீங்க ஒவ்வொரு படத்துலையும். வாட் ஐம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் இஸ், இப்போ சிவாஜி கணேசன்னா ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அதே மாதிரி எஸ்ஜே சூர்யானா ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் வந்து படத்துக்கு படம் கொஞ்சமாவது ஐ வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்ட்டு எப்படி மாற்றிக்கிறீங்க? அது ஒன்று நம்ம மாற்றணும்னு ஆசைப்படுறதும் ஒன்று இருக்குது. இப்போ மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஸ்ட், ஸ்டைலிஷ், ஸ்லீக் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவன் ஸ்லீக்காக தான் இருப்பான். அந்த சுச்சுவேஷன் வந்து அவனை ஹைப்பர் ஆக்கிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா டானில் ரொம்ப கம்போஸ்ட் காமாக, அதுலேயும் கொஞ்சம் ஹைப்பர் போர்ஷன் வந்தால் கூட ஒரு டிஃப்ரெண்ட் மோடு. அப்புறம் மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டி. துத்தக்கோர் டப்பிங்கே 13 நாள் தமிழ், 13 நாள் தெலுங்கு, 26 நாள் தொண்டே காலி. அன்னையிலேருந்து என்னோடய தொண்டையோட டெக்ஸ்சரே வந்து குரலோட டெக்ஸ்சரே மாறிடுச்சு அந்த படம் டப்பிங்க்கு அப்புறம். அவ்வளோ வேலை, அப்படி ஹைப்பர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படியே கட் பண்ணால் ஜிகிர்தண்டாவில் வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ட், ஒரு ரொம்ப இன்டென்ஸ்டு ஒரு கேரக்டர். ஸோ அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் நம்மளை வந்து அமையுது. தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளஸிங். Milky Mist Cow Ghee. Taste the best.